யாமிருக்க பயம் என்பது முருகப்பெருமானின் அருள்வாக்கு. எளியோரை காக்கும் இறைவனாக முருகன் அறியப்படுகிறாய். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என குன்றுகள் தோறும் கோவில்களை கொண்டுள்ளவர். அத்தகைய முருகப்பெருமான் பிறப்பை பற்றி புராண கதை என்ன சொல்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் வாருங்கள். முருகப்பெருமானின் பெயர் காரணமும் வழிபாடும். முருகப்பெருமான் தமிழர்களின் ஒப்பற்ற தெய்வமாகிறார். தொல்காப்பியரின் கூற்றுப்படி தொன்மையான தமிழர்களின் ஐந்திணை வழிபாடுகளில் முருகன் சேயோனாக வருகிறார். சேயோன் குறிஞ்சி நிலத்தின் தலைவர். ஐந்திணைகளில் முல்லை நிலத்திற்குரிய தெய்வமாக மாயோனும், எடுத்துக்காட்டாக திருமால், மருத நிலத்தின் தெய்வமாக இந்திரனும், பாலை நிலத்தின் தெய்வமாக கொற்றவையும், நீத நிலத்தின் தெய்வமாக வர்ண பகவானும் இருக்கிறார்கள். இருந்தாலும் முருகப்பெருமானை அதிகம் வழிபடுபவர்கள் தமிழராக இருப்பதால் இக்காலத்தில் அவரை தமிழ் கடவுள் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். முருகப்பெருமானின் பெயர் காரணம். முருகு என்ற தமிழ் அழகு என்று பொருள். அதன் அடிப்படையில் முருகனானவன் அழகனாகின்றான். தமிழின் மெல்லினம், இடையினம் மற்றும் வல்லினத்தை ஓர் சேர இணைத்த பெயராக அமைந்தது முருகப்பெருமானின் முருகன் என்ற பெயர்.